டாபிக் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் as combination. ஸோ காம்பினேஷன் என்ன சார்? காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குரூப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா இதுக்கு என்ன பேர்? காம்பினேஷன் அர்த்தம். ஸோ அப்போ இதனுடைய ஃபார்முலா பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட் ஃபார்முலா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா காம்பினேஷனாக சி NCR. இதனுடைய ஃபார்முலா n factorial divided by n minus r the whole factorial into r factorial. Here n is always greater than r equal to r. என்னுடைய வேல்யூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ஆரை விட பெருசாக இருக்கும். சரியாம்மா? ஸோ இது NPR. ஸோ அடுத்து நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபார்முலா வந்து NPR. சார் NPR ஃபார்முலா தெரியுமில்ல சார்? ஸோ NPR ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n factorial divided by n minus r the whole factorial. அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுறேன். எப்படி சார்? இங்கே பாருங்கள், n factorial divided by n minus r the whole factorial இருக்காங்க இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம NPR போட்டுருவோமா? அப்போது இந்த NCR எப்படி மாறப்போகுதுன்னா கவனிச்சே வாங்க. இந்த NCR ஃபார்முலா நான் மாற்றுறேன். NCR ஈக்குவல் டு இதை இந்த மொத்த டேமுக்கு பதிலாக NPR போடலாம். NPR டிவைட் பை கீழே ஒரு r ஃபேக்டோரியல் இஸ் r ஃபேக்டோரியல். அப்போது NCRும் NPRும் லிங்க் பண்ணக்கூடிய ஃபார்முலா இவங்க தான். அப்போ NCR ஈக்குவல் டு NPR டிவைட் பை r ஃபேக்டோரியல், NPR டிவைட் பை r ஃபேக்டோரியல். ஸோ இவங்க தான் நமக்கு தேவையான NCR NPRக்குள்ள ஒரு ரிலேஷன். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாந்தா எனக்கு r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு NPR டிவைட் பை NCR கூட சொல்லலாம். சரியா? ஸோ இது யாருடைய ஃபார்முலா? r ஃபேக்டோரியல் NPRும் NCRும் சேர்ந்து இருந்தால் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி NC0. ஸோ ஆன்சர் இஸ் 1. NC0 ஆன்சர் இஸ் 1. செகண்ட் ஃபார்முலா NCN again 1. NCN answer is 1. So third formula பார்த்தீங்கன்னா NCR எப்படி எழுதலாம்னா NCN minus R எழுதலாம். NCR எப்படி எழுதலாம்? NCN minus R எழுதலாம். ஸோ அடுத்து ஃபோர்த்து ஃபார்முலா பாருங்கள். ஸோ ஃபோர்த்து ஃபார்முலா NCR நான் எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 whole thing divided by r factorial இப்படி நம்ம எழுத முடியும். ஸோ அது வந்து சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ சம்டைம் ஃபார்முலாக்கான என்ன பண்ணிங்க, ஒன் வேர்டுக்கான நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் NCX is equal to NCY then NCXும் NCYயும் எப்பவும் சேமாக இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று எய்தர் x equal to y, எக்ஸும் ஒய்யும் சமமாக இருந்தால் இந்த ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்படி இல்லைனா ஆர் n equal to xy. என்னுடைய ஆன்சர் x plus y, x plus y. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுமே சேமாக இருக்கும். NCXோடைய ஆன்சரும் NCYயோட ஆன்சரும் ரெண்டு கண்டிஷன் சேமாக இருக்கும். ஒன்று x is equal to y இருந்தால் சேமாக இருக்கும். இன்னொன்று என்னுடைய ஆன்சர் x plus y கூட்டினா n வரும். அப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சரிங்களாம்மா? ஸோ அடுத்து சிக்ஸ்த்து ஃபார்முலா பாருங்கள். சிக்ஸ்த்து ஃபார்முலா என்ன ஃபார்முலானா NCRையும் NCR minus 1 நீங்கள் கூட்டிங்கன்னா n plus 1 CR. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம 3-4 சமயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து லாஸ்ட் ஃபார்முலா செவன்த்து ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா NCR ஈக்குவல் டு n by r இன்ட்டு n minus 1 CR minus 1. n minus 1 CR minus 1. அப்போ இந்த n by rங்கிறது தனியாக உள்ள டேமு. ஸோ இது வந்து சிக்கு உள்ள டேம். சரிங்களாம்மா? இதை நம்ம மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த்து ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்.
அண்டு இந்த 6th ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மற்றபடி இந்த ஃபார்முலாவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாவை நம்ம எப்படி எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கான என்ன பண்ணுறேன், 2-3 சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் போட்டு நானாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். 5C3 இதை NCR ஃபார்முலா படி எழுதுறாந்தா n factorial divided by n minus r the whole factorial into r factor இப்படி தானே நம்ம எழுதணும், இப்படி தான் நம்ம எழுதி வைக்கணும். இப்போ இதை எப்படி எழுதுகிறேன் பாரு. n-க்கு பதிலாக 5 இருக்குது, r-க்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ ஆன்சர் 5 factorial divided by 5 minus 3 answer is 2 factorial into 3 factorial equal to இந்த 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா. டிவைட் பை 2 factorial 2 into 1 இதோட ஆன்சர் 3 into 2 into 1 பாருங்கள். 3 2 1 3 2 1 கேன்சல். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் ஆன்சர் நம்ம கட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணாமல் சொல்கிறேன். 5 into 4 டிவைட் பை 2 into 1 அப்போ 5C3 இப்படி எழுதிக்கலாம். இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் உண்டு, நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணல. வேறு எப்படி சார் நம்ம ஃபார்முலா இல்லாமல் எழுத முடியும்? பை யூஸிங் ஸ்மால் திங்கிங். எப்படி எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாரு. 5C3 எழுதிட்டிங்களா, எழுதி முடித்த பிறகு 5ல் இருந்து ஆரம்பித்து 3 பிளேஸ் போங்க, 3 பிளேஸ் டவுன்வேர்ட்ஸாக போகணும். 5 into 4 into 3 divided by இங்கே 3 இருக்கா சார், 3ல் இருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் போங்க சார். 3 into 2 into 1 3 3 கேன்சல். ஆன்சர் 5 into 4 டிவைட் பை 2 into 1 வந்துட்டான் பாருங்கப்பா. அப்போ இது எப்படி எழுதணும் பிடிப்படுதாப்பா. 5C3னா 5ல் இருந்து ஆரம்பித்து 3 பிளேஸ் கீழே போகணும். சினால் டிவைட் வரும், பினா நமக்கு டிவைட் வராது. சினா 3ல் இருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் எழுதும். இப்போ இதே மாதிரி இந்த சம் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 7C2 எப்படி எழுதுங்க பார்ப்போம். 7 into 6 டிவைட் பை 2 into 1 இதுக்கப்புறம் கட் பண்ணணும், நான் கட் பண்ணலை. அடுத்து 8C1 ஆன்சர் இஸ் 8 by 1 ஆன்சர் இஸ் 8. சொல்லுது புரியுதா இல்லையாப்பா? அவ்வளோதான், மற்றபடி இந்த சம்மில் ஒன்றுமே கிடையாது. சொல்லுது புரிஞ்சிக்க முடியுதா ராஜா? ஓகே. Exercise 4.3 question number 1. If NC12 equal to NC9 find 21C என்னுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக 2C வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2C வந்து ஈக்குவல்னா ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலா? இஃப் NCX is equal to NCY then either இது ரெண்டுமே எப்படி சேமாக இருக்கும், சம்டைம் எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்தால் சேமாக இருக்கும், அல்லது நான் n ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இங்கே பாருங்கள் n தேவைப்படுதா பாருங்கம்மா. அப்போ இங்கே பாருங்கள் இதுதான் எக்ஸு, எக்ஸோடைய ஆன்சர் 12 அண்டு ஒய்யோடைய ஆன்சர் 9. ரெண்டுமே சேமாக இருக்குதா? இல்லை. அப்போ ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 9. அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இல்லை. அப்போ கண்டிப்பாக என்னோடைய ஆன்சர் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சேமாக இருக்குமா? அப்போ ரெண்டாவது யூஸ் பண்ணுறேன், n ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸோடைய ஆன்சர் 12, ஒய்யோடைய ஆன்சர் 9, ரெண்டையும் கூட்டினா 21. நமக்கு என்னோடைய வேல்யூ நம்ம இதில் அப்ளை பண்ணுமா பாருங்கள். 21CN என்னோடைய ஆன்சர் 21, 21C21 ஃபார்முலா NC என்னோடைய ஆன்சர் ஆல்வேஸ் 1. therefore ஆன்சர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இஃப் 15C2R minus 1 equal to 15C2R plus 4 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். இவங்க ரெண்டு காம்பினேஷன் ஈக்குவல்னு கொடுத்தா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, ஸோ வி நோ தட் NCX is equal to NCY. தென் ஒன்று எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்தால் அந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னோடைய ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சேமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எக்ஸ் யார் ஒய் யாருன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹியர் எக்ஸ், ஸோ எக்ஸோடைய ஆன்சர் 2R minus 1 அண்ட் ஒய்யோடைய ஆன்சர் 2R plus 4. ரெண்டுமே சேமாக இருக்காங்களா? சேமாக இல்லை. அப்போ கண்டிப்பாக நம்ம செகண்ட் ஃபார்முலா தானே போகணும். அப்போ இங்கே என்னோடைய ஆன்சர் இஸ் 15. சரியாம்மா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 15. நம்ம செகண்ட் ஃபார்முலா போனீங்கன்னா n ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். தட் இம்ப்ளைஸ் என்னோடைய ஆன்சர் 15 ஈக்குவல் டு எக்ஸு 2R minus 1 ப்ளஸ் 2R ப்ளஸ் 4. அப்போ ஆன்சர் 15 ஈக்குவல் டு ஸோ 2R 4R ரெண்டையும் செலவு பண்ணால்
ப்ளஸ் 3. ஸோ 3 இங்கே வந்து எப்படி மாறுமா மைனஸ். அப்போ ஆன்சர் 4r ஈக்குவல் டு 15 மைனஸ் 3 12. 1 டைம் 3 டைம் r ஈக்குவல் டு. ஸோ இதான் நம்ம தேவையான ஆருடைய ரிசல்ட். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். இஃப் NPR ஈக்குவல் டு 720 NCR ஈக்குவல் டு 120 கொடுத்துருக்காங்கம்மா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் N அண்ட் R. என்னோடைய வேல்யூ என்ன, ஆருடைய வேல்யூ என்ன. இப்போ தான் ஒரு ரிலேஷன் படித்தோம். என்ன ரிலேஷன் படித்தோம், NPRக்கும் NCRக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ வி நோ தேட் பாருங்கள், வி நோ தேட் என்ன ஃபார்முலானா NCR ஈக்குவல் டு NPR டிவைட் பை R ஃபேக்டோரியல். வேல்யூ அப்ளை பண்ணுமா. வாட்ஸ் த NCR உடைய ஆன்சர் 120 ஈக்குவல் டு வாட்ஸ் த NPR ஆன்சர் 720 டிவைட் பை R ஃபேக்டோரியல். நம்ம R ஃபேக்டோரியல் கொடுத்துருவோமா, இந்த 120 கீழே கொடுத்துருவோமா. அப்போ R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720 டிவைட் பை 120. 0க்கு 0, 112 இஸ் 12, 6 12s are 72. R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 மா. 6ஐ எப்படி நீங்கள் ஃபேக்டோரியலாக மாற்றலாம். எத்தனை ஃபேக்டோரியல் 6 வரும்னா 3 into 2 into 1 6 வருமாப்பா. 3 into 2 into 1. அப்போ நான் இதை 3 ஃபேக்டோரியல் சொல்லலாமா. அப்போ இந்த ஃபேக்டோரியல் கேன்சல். R ஈக்குவல் டு ஆரோடைய ஆன்சர் 3. ஆரோடைய ஆன்சர் முடிச்சாச்சுப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் கிடச்சி N வேறு வேணும்ல. அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து NPR யூஸ் பண்ண போகிறேன். NPR லிசன் பண்ணிட்டே வாங்க. ஸோ நம்ம NCR கூட யூஸ் பண்ணலாம். நான் சிம்பிளாக முடியுதுன்னு NPR யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே ஹியர் NPR ஈக்குவல் டு 720 கொடுத்துருக்கானாப்பா. இப்போ நமக்கு R, வாட்ஸ் ஆரோடைய ஆன்சர். அப்போ இங்கே 3 போட்டுடலாமா. பாருங்கள், NP3 ஈக்குவல் டு 720. இப்போ நமக்கு NP3 எப்படி எழுதுங்க, அப்படியே Nல இருந்து ஆரம்பிச்சு 3 பிளேஸ் கீழே போடணுமா. அப்போ எப்படி எழுதுங்க பார்ப்போம். N இன்ட்டு N-1 இன்ட்டு ஈக்குவல் டு. இப்போ இந்த 720-ஐ 3 டேம் ஒவ்வொரு நம்பராக டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பிரிக்கணும். எப்படின்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 எல்லாத்தையும் மல்டி பண்ணி பாருங்கள் 720 வரும். ஸோ லெஃப்ட் சைடு எது லார்ஜர் நம்பர், N. ஸோ ரைட் சைடு எது லார்ஜர் நம்பர். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N. தட்ஸ் a result. Question number 4. Prove that 15C3 plus 2 times of 15C4 plus 15C5. இந்த எல்லா இதையும் நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா 17C5 கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ரிசல்ட் பண்ணிட்டு வாங்க. டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் 15C3 plus 2 times of into 15C4 plus 15C5. இப்போ இங்கே 2 டைம்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 2A, அதை நான் A + Aன்னு சொன்னால் கரெக்டு தானேப்பா. இப்போ அதே மாதிரி இந்த 2 into 15C4 15C4 plus 15C4 சொன்னால் கரெக்டு தானே. இப்போ இது எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு 15C3 plus 15C4 plus 15C4 plus 15C5. அப்போ இந்த டேம் வந்து 2 டைம் பாருங்கள், 2 டைம் எழுதிட்டேன். சாரிம்மா, லாஸ்ட் டைம் வந்து C5, சாரி C5. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்முலா இருக்குது சார். இது மொத்தமாக சேர்த்து ஒரே டைமாக மாற்றணுமா இல்லையா. அப்போ நமக்கு ப்ரீவியஸாக படித்த அந்த ஃபார்முலா பாருங்கள். இதுதான் அந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார், NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1. பாருங்கள், இதுவும் N இதுவும் N தான், அதே C இதே C. ஆனால் இங்கே NR இருக்குல்ல, அதுலேருந்து 1 குறையணும். அப்போ என்ன பண்ணுறேன், நல்லா கவனிக்கணும். இந்த 2 இடத்தையும் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த 2 இடத்தையும் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2 இடத்தையும் இடத்த மாற்றினா ஒன்று நடு எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஆனால் சைனில் ஒன்று மாறாது. இடத்த மாற்றினா எப்படி மாற போகிற பாருங்கள். 15C4 ப்ளஸ் 15C3 ப்ளஸ் இதை மாற்றியாச்சு. இப்போ இதை மாற்றுங்க. 15C5 ப்ளஸ் 15C4. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2க்கும் சேர்த்து இந்த ஃபார்முலா போட போகிறேன். இந்த 2க்கும் சேர்த்து இந்த ஃபார்முலா போட போகிறேன். லிசன் பண்ணுங்கள். என்னுடைய ஆன்சர் 15, ஆரோடைய ஆன்சர் 4. என்னுடைய ஆன்சர் 15. பாருங்கள், R - 1 4 - 1 கரெக்டாக இருக்குதா. இந்த ஃபார்முலா புரிஞ்சுட்டா. அப்போ இதனுடைய ஃபார்முலா யார், N + 1 CR. என்னங்கிறது யாருமா, 15 ஒன்று கூட்டுங்கம்மா. R 16C4 ப்ளஸ் இங்கே வாங்க. வெரி குட், 16C5. மறுபடியும் இந்த 2 இடத்தையும் மாற்றிக்கிட்டா அப்படின்னா இந்த ஃபார்முலா போட போனால் ஈஸியாக புரியும். இப்போ 2 இடத்தையும் மாத்திரம் பாருங்கள். 16C5 ப்ளஸ் 16C4. மறுபடியும் என்னுடைய ஆன்சர் இஸ் 16.
இப்போ ஆன்சர் என்னவா மாற போய் சொல்கிறேன் 17C5 பாருங்கள் 17C5 வந்துட்டா ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ். Question 5 prove that 35C5 plus summation சில பேர் இது சிக்மா சொல்லுவாங்க summation r equal to 0 to 4 39 minus r C4 equal to 40C5 proof பண்ணும். இப்போ இங்கே r இருக்குல்ல r ஓட ஆன்சர் 0லேருந்து 4 வரைக்கும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அதுவே நம்ம மற்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 35C5 plus summation r equal to 0 to 4 39 minus r C4 நான் 0லேருந்து அப்ளை பண்ணுவோமா ஈக்குவல் டு 35C5 ப்ளஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் 0 போட்டிங்கன்னா 39 மைனஸ் 0 39C4 ப்ளஸ் அடுத்து 1 போட்டிங்கன்னா 38C4 அடுத்து 2 போட்டிங்கன்னா C4 அடுத்து 3 போட்டிங்கன்னா அடுத்து 4 போட்டிங்கன்னா C4 4 வரைக்கும் தானே போடணும் சரியாம்மா. இப்போ என்ன பண்ணுறேன் இது எல்லா இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் என்னென்னா சார் இந்த லாஸ்ட் டேர்மை நான் முன்னால் கொண்டு வரேன் இந்த 39 பின்னால் கொண்டு போகிறேன் எதனால் அப்படிங்கிறது புரியும் பாருங்கள் 35C5 ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து இது ஃபிஃப்த் எழுதுறேன் பாருங்கள் 35C4 ப்ளஸ் 36C4 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த செகண்ட் டேர்மையும் சேர்த்து ஒரு ஃபார்முலா போட போகிறேன். ஸோ வி நோ தேட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இதான் NCR ப்ளஸ் NCR மைனஸ் ஒன்னுடைய ஃபார்முலா N + 1CR ஞாபகம் இருக்குதா இந்த ஃபார்முலா பாருங்கள் இது என்னோடைய வேல்யூ 35 இது R இது R - 1 கரெக்டாக பொருந்ததா அப்போ நீங்கள் 35 கூட 1 கூட்டிகிட்டே வாங்க ஆன்சர் எப்படி எழுதலாம் 36C5 மற்றது அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் 36C4 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 அகெயின் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த செகண்ட் டைம் எடுத்துக்கங்க என்ன ஆன்சர் வரும் 37 வெரி குட் 37C5 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டைம் சூஸ் பண்ணுங்க எப்படி அதெல்லாம் 38C5 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 அகெயின் ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டைம் வெரி குட் 39C5 ப்ளஸ் 39C4 லாஸ்ட் ஸ்டெப் C5 ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 40C5 equal to right answer hence. Question number 6 பாருங்க if n plus 1 C8 is to n minus 3 P4 equal to 57 is to 16 then find the value of n. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் ரேஷியோ கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கேட்குறான். முதல்ல ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம் ஃப்ராக்ஷனாக எழுதலாமா பாருங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறேன் n plus 1 C8 divided by n minus 3 P4 equal to 57 by 16. இப்போ சிஏ எப்படி எழுதணும் ஆல்ரெடி தெரியும் ஐடியா இருக்குல்லப்பா அப்போ n plus 1லேருந்து ஆரம்பிச்சு எத்தனை பிளேஸ் போகணும் 8 பிளேஸ் அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் n plus 1 அடுத்து ஒவ்வொன்றா குறைக்கணும் n அடுத்து 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 n minus 5 அடுத்து டோட்டலாக எத்தனை டைம் வந்துருக்கு பாருங்கள் ஹோல் திங் டிவைட் பை 8 அப்படின்னா 8லேருந்து ஆரம்பிச்சு 8 7 6 5 4 3 2 1 whole thing divided by whole thing divided by whole thing divided by n minus 3 இருந்தால் எத்தனை பிளேஸ் போகணும் அப்போ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் n minus 3 n minus 4 n minus 5 equal to what is the answer 57 by
57/16. இங்கே யாரெல்லாம் கேன்சல் பாருங்கள், n minus 3 n minus 3 n minus 4 n minus 4 n minus 5 n minus 5 n minus 6 n minus 6 கேன்சல் ஆகிடுவாங்களாப்பா? இங்கே பாருங்கள் 6 2s are சாரி 8 2s are 16 கட் ஆகிடுமாப்பா? மீது ரிமைனிங் எல்லா இதையும் இங்கே மூவ் பண்ணிடலாமா? மல்டிப்ளிகேஷன் மேலே போகுது. மீது ரிமைனிங் யார் இருக்காங்க பாருங்கள், n plus 1 into n into n minus 1 into n minus 2 equal to 57 into 7 into 6 into 5 into 4 into 3. ஸோ 1 போடுறாங்க போடுறோம், நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் எத்தனை டேம் இருக்குமா? அப்போ எழுதிக்கிறேன் பாருங்கள், n plus 1 n n minus 1 n minus 2. இப்போ இங்கே 4 டேம் இருக்க மாதிரி இங்கே வலது பகுதியில் 4 டேமாக பிரிக்கணும். அப்போ 4 டேம் பிரிக்கலாம் இருந்தால் முதல்ல இந்த 57 எப்படி பிரிக்கலாம்னா 3 into 19 பிரிக்கலாமா? 19 நம்ம பிரிக்கவே முடியாதுப்பா. 19 பிரிக்க முடியுமா? 19 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ இந்த 19 பக்கத்தில் உள்ள அந்த 4 நம்பர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 18 19 20 21. ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு பொருந்துற மாதிரி வரும். நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் பிரித்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 6ஐ 3 into 2 பிரிக்கலாம், இந்த 5ஐ பிரிக்க முடியாது, இந்த 4ஐ 2 into 3 2 into 2 பிரிக்கலாம், இந்த 3 மற்ற அப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உனக்கு இந்த நம்பர் வரும். சரிங்களா? இப்போ இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பர் யார்? லெஃப்ட் சைடில் n plus 1. இங்கே இருக்க லார்ஜர் நம்பர் 21. ஸோ இப்போ ரைட் சைடு போனால் எப்படி மாறும்? மைனஸாக போகுமா? அப்போ n equal to 21 minus 1. அப்போ n equal to answer is, ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Question number 7. It's a very important 5 mark sum. Prove that 2n(cn) is equal to 2 power n into 1 into 3 into 5 into etc. 2n minus 1 divided by n factor. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட். வாட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு? 2n(cn). அப்போ நமக்கு NCR ஃபார்முலா, அதில் NCR ஃபார்முலா எப்படி எழுதணும்? n factorial divided by n minus r whole factorial into r factorial. அப்போ இந்த n-க்கு பதிலாக 2n இருக்குது, r-க்கு பதிலாக n இருக்குது. அப்போ இதை அப்ளை பண்ணுங்கம்மா. 2n factorial divided by n-க்கு பதிலாக 2n minus n the whole factorial into n factorial. இப்போ இதோட ஆன்சரை 2n factorial divided by இந்த டேமை n factorial into n factorial சொல்லலாமாப்பா? ஓகே தானே? ஓகே. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண. என்ன மாடிஃபை பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு இந்த 2n factorial என்ன அர்த்தம்? 2nலேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் எழுதணும். படிப்படியாக குறைச்சிடுமா? 5 factorial அப்படின்னா 5 4 3 2 1 அதேமாதிரி எழுத பாருங்க. ஒன்று செய்வா 2n into 2n minus 1 into 2n minus 2 into 2n minus 3 into etc. 4 into 3 into 2 into 1 கரெக்டாக எழுதிக்கலாம்ப்பா. நிறைய டைம் நடுவில் என்ன பண்ண நான் வந்து காமிக்கல. டிவைட் பை n factorial into n factorial. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதில் ஈவன் நம்பர் ஃபுல்லும் தனியாக எழுத போகிறேன், ஆட் நம்பர் ஃபுல்லும் தனியாக எழுத போகிறேன். ஈவன் நம்பர்னா பாருங்கள் 2n. ஸோ அடுத்து ஒரு டைம் விட்டு இந்த டைம். ஸோ இங்கே 4 இங்கே 2 எல்லாத்தையும் எடுக்குவோமா? பாருங்கம்மா 2n இன்ட்டு 2n minus 2 இன்ட்டு அடுத்து 2n minus 4 இருக்குங்களா? நான் எழுதாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? ரிமைனிங் டைம் எழுதுறேன் எக்ஸெட்ரா 4 into 2. ஸோ இது ஃபுல்லாக ஈவன் நம்பர். ஸோ இது ரிமைனிங் எல்லாமே ஆட் நம்பர். ஆட் நம்பர் வரிசை எழுதுறேன் பாருங்கள். 1 கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். 3 இன்ட்டு எக்ஸெட்ரா இன்ட்டு 2n minus 3 into 2n minus 1 bracket close whole thing divided by n factorial into n factorial. ஓகே தானேப்பா? இப்போ கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. என்ன பண்ணுறேன்னா இந்த 2n-ஐ நான் 2 into n அப்படின்னு சொல்லலாமாப்பா? இந்த 2n minus 2-ஐ 2 into n minus 1 அப்படின்னு சொல்லலாமா? இந்த 4-ஐ நான் 2 into 2 சொல்லலாமா? இந்த 2-ஐ நான் 2 into 1 சொல்லலாமாப்பா? சொல்லலாமா? நடுவில் எல்லா இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நடுவில் ப்ளஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன கொஷின் கேட்குறேன்னா, சார் 2 into 2 ஆன்சர் சார்
4 இதை 2 ஸ்கொயர் சொல்லலாமா சார் 2 into 2 சார் 2 cube. அதே மாதிரி இங்கே 2 into எத்தனை டைம் இருக்குதுமா அப்போ இதை எப்படி எழுதலாம் 2 power n எழுதலாமாப்பா அப்போ 2வை நான் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 2 கியூப் 4 வாட்டி பண்ணால் 2 power 4 n டைம் மல்டிப்ளை பண்ணால் இதை 2 power n எழுதலாமா இது ரிமைனிங் பாருங்கள் இங்கே 1 இருக்கும் இங்கே 2 இருக்கும் இங்கே n minus 1 இங்கே n 1 into 2 into etc into n minus 1 into n bracket close. ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 into 3 into etc into 2n minus 1 நான் அந்த 2n minus 3 விட்டு ஓகே நோ ப்ராப்ளம் எழுதுறாங்க எழுதிக்கங்க ஹோல் திங் டிவைட் பை n ஃபேக்டோரியல் into n ஃபேக்டோரியல் இங்கே பாருங்கள் 1 into 2 into 3 into up to n இதுக்கு என்னம்மா எக்ஸாம்பிள் 1 into 2 into 3 இது எப்படி எழுதலாம் 3 ஃபேக்டோரியல் போடலாமா 1 into 2 into 3 into 4 into 5 அப்போ 1 into 2 into 3 into etc n அப்போ இதுக்கு n ஃபேக்டர் சொல்லலாமாப்பா அப்போ இதுக்கு ஆன்சர் 2 power n into n ஃபேக்டோரியல் into 1 into 3 into etc into 2n minus 1 whole thing divided by n factorial into n factorial இங்கே யார் cancel n factorial cancel so the remaining answer 2 power n into 1 into 3 into etc into 2n minus 1 whole thing divided by n factorial பாருங்க இதுதான் என்ன பண்ணிருக்காங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க பாருங்கம்மா 2 power n 1 into 3 into etc 2n minus 1 divided by n factorial so equal to right hand side hence proved. Question 8 பாருங்கம்மா prove that if 1 less than or equal to r less than or equal to n n தான் இருக்கிறதுலே பெருசு நல்லா புரிஞ்சுக்கும் r அதை விட சிறுசு 1 அதை விட சிறுசு r விட n into n minus 1 c r minus 1 இந்த ஆன்சரும் n minus r plus 1 இது வந்து மல்டிப்ளிகேஷன் சரியா n c r minus 1 ரெண்டும் சேம்னு சொல்லணுமா சேம்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் சம் தான் கவுண்ட் செய்வாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்க போட பாருங்கள் n into n minus 1 c r minus 1 equal to n into இதை ஃபார்முலா அப்படி பிரிக்க போகிறோமா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ncr equal to n factorial divided by n minus r the whole factorial into இப்போ n-க்கு பதிலா யாருமா இருக்காங்க அப்போ n minus 1 factorial divided by n minus r n minus 1 minus ஆல் மல்டிப்ளை minus r plus 1 whole factorial into r minus 1 the whole factorial கவனிங்க லிசன் பண்ணணும் இது n into n minus 1 factorial divided by minus 1 plus 1 அப்போ ஆன்சர் n minus r whole factorial இங்கே r minus 1 the factorial இப்போ கவனிங்க ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட சிம்பிள் கொஸ்டின் தான் சார் இங்கே 3 இருக்குது இங்கே 2 ஃபேக்டோரியல் இருக்குது ஸோ வாட் இஸ் ஆன்சர் 3 ஃபேக்டோரியல் போட முடியுமா அதே மாதிரி இங்கே n இருக்குது n minus 1 இருக்குது அப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம் n factorial divided by n minus r whole factorial r minus 1 the whole factorial ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஃப்ட் ஆன்சர் முடிஞ்சிச்சுல ஸோ அப்போ இதில் இருந்து இதை உங்களால் கொண்டு போக முடியாதா அது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப்பை ஸோ அதனால் இப்படி பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரைட் ஆன்சர் எழுதுங்க வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட் n minus r plus 1 into n c r minus 1 இப்போ இதை நான் ஃபார்முலா எப்படி பிரிக்குவோமா n equal to n minus r plus 1 into n factorial divided by n minus r plus 1 the whole factorial into r minus 1 the whole factorial ஸோ கொஞ்சம் நிதானமாக கவனிங்க n minus r plus 1 into n factorial divided by
இங்கே ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ இதே கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபேக்டோரியலை இதே மாதிரி மாற்ற முடியுமா? மாற்றலாம். பாருங்கள் எப்படி மாற்றலாம். n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஒன்று குறைங்க. n மைனஸ் ஆர் ஒன்று போயிருமா? என்ன வரும்? ஃபேக்டோரியல். இல்லை ஒன்று கழிச்சிடணும். ப்ளஸ் 1 இருக்குது. ப்ளஸ் 1 கூட மைனஸ் சேர்த்தா ரெண்டுமே கட் ஆயிரும். ஆர் ஃபேக்ட். ஓகேவா? ரிமைனிங் ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஃபேக்ட். இப்போ என்ன ஆகும்? யார் யார் கேன்சல்? n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 கேன்சல். இது ரிமைனிங் ஆன்சர் n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டுமே எப்படிமா இருக்குது? அப்போ 1 ஈக்குவல் டு 2 hence rule. Question number 9 subdivision 1. ஒரு கபடி டீமில் மொத்தம் 14 பிளேயர்ஸ் இருக்காங்களாம். அதில் 7 பேரை கொண்ட ஒரு டீமை நம்ம என்ன பண்ண போகிறோம்? உருவாக்க போகிறோம். அப்போ இங்கே டீமுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர்? இஸ் கால்ட் அஸ் காம்பினேஷன். சின்னு அர்த்தம். அப்போ இங்கே டோட்டல் பிளேயர்ஸ் எவ்வளோ? டோட்டல் வந்து 14. எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறோம்? 7. Therefore number of team answer 14C7. இது வந்து n அர்த்தம், இது வந்து r அர்த்தம். ஓகே, NCR. அப்போ இந்த 14C7 என்ன பண்ணீங்க வந்து விரிச்சு எழுதணுமா? எப்படி எழுதலாம்? 14 into 13 into 12 into 11 into 10 into 9 into 8 into மொத்தம் எத்தனை பேர்? 7 வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம இன்ட்டு வராது, அப்படியே எக்ஸ்ட்ரா இன்ட்டு வராது. ஸோ அடுத்து டிவைட் பண்ண போடுவீங்க. டிவைட் பை 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ எல்லா இதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஆன்சர் 3 4 3 2. ஸோ இதை நம்ம தேவையான ரிசல்ட். சப்டிவிஷன் 2 பாருங்கள். ஒரு பார்ட்டியில் 15% இருக்காங்களாம். அவங்க அதில் 2 பேர் சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி உங்களால் எத்தனை ஹேண்ட் ஷேக் உருவாக்க முடியும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே டோட்டலாக எத்தனை பர்சன்ட் இருக்காங்க பாருங்கள். டோட்டல் பர்சன் எத்தனை இருக்காங்க? டோட்டல் பர்சன் வந்து நமக்கு 15. ஓகே, ஹேண்ட் ஷேக் பண்ணது கண்டிப்பாக 2 பேர் தேவை. அப்படி தானே? நம்மளே நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க மாட்டோம். அப்படி தானே? அப்போ நமக்கு செலக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஹேண்ட் ஷேக் கிடைக்கும். அப்போ நமக்கு செலக்டட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 2. அப்போ இது நமக்கு n, இது நமக்கு r. அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் வேணும். அப்படி தானே? அப்போ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் ஈக்குவல் டு NCR. ஆன்சர் 15C2. விரிச்சு எழுதுங்கம்மா. 15 into 14 டிவைட் பை 2 into 1. ஸோ ஆன்சர் இஸ் 1 டைம், இங்கே 7 டைம். ஆன்சர் இஸ் 105. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். How many cards can be drawn through 20 points on the circle? ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? சார் உங்கள் கையில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருங்க சார். இந்த சர்க்கிளில் 20 புள்ளி இருக்குதான். எக்ஸாம்பிள் நான் சம் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிறேன், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், இது நிறைய இதே மாதிரி 20 புள்ளி இருக்குதான். 20 புள்ளி. அப்போ இங்கே டோட்டல் பாயிண்ட் எவ்வளோ? 20. ஒரு கார்டு நமக்கு உருவாக்கணும். ஒரு கார்டு பாருங்கள், ஹவு மெனி கார்டு. அப்போ ஒரு கார்டு உருவாகிறதுக்கு எத்தனை புள்ளி நீ சேர்க்கணுமா? 2 புள்ளி. இந்த புள்ளி சேர்த்தா ஒரு கார்டு, இந்த புள்ளி சேர்த்தா ஒரு கார்டு, இந்த புள்ளி சேர்த்தா ஒரு கார்டு. இதே மாதிரி நிறைய உருவாக்க முடியும் நம்மளால். அப்போ ஒரு கார்டை உருவாக்குறதுக்கு எத்தனை பாயிண்ட் தேவை? அப்போ செலக்டட் பாயிண்ட் பார்த்தோன்னா செலக்டட் பாயிண்ட் என்ன இருக்குது? 2. Therefore number of card equal to NCR. இது நமக்கு n, இது நமக்கு r. ஆன்சர் 20C2. 20 into 19 divided by 2 into 1 time 10 time. ஆன்சர் இஸ். அப்போ ஒரு சர்க்கிளில் 20 புள்ளி இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளில் என்னால் எத்தனை கார்டை உருவாக்க முடியும்னா 190 கார்டை உருவாக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு பார்க்கிங் லாட்டில் 100 கார் வந்து 1 இயராக நிப்பாட்டி வச்சுருக்காங்களா. அதில் ஒரு 5 காரை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து பொல்யூஷன் செக் பண்ணி அனுப்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் 5 காரை எப்படி செலக்ட் பண்ணலாம் கேட்குறாங்க. அப்போ இங்கே டோட்டல் கார் மேலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். டோட்டல் எவ்வளோமா இருக்குது? இங்கே 100 கார் இருக்குது. எத்தனை காரை செலக்ட் பண்ண போகிறோம்? 5 கார். அப்போ இதுதான் நமக்கு தேவையான n, இது நமக்கு தேவையான r. அப்போது நம்பர் ஆஃப் செலெக்ஷன், நம்பர் ஆஃப் குரூப் அல்லது நம்பர் ஆஃப் டீம்
நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஓகே நம்பர் ஆஃப் செலெக்ஷன் so answer NCR answer 100 C5 so இதான் நம்ம தேவையான ரிசல்ட். Subdivision 5 பாருங்க how many ways of a team ஒரு டீமை உருவாக்க போறோம். so team is called as combination. அந்த டீம்ல எப்படி இருக்கணும்னா 3 பசங்க இருக்கணுமா 2 பொண்ணுங்க இருக்கணுமா ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கணுமா. எங்க இருந்து எடுக்கிறோம் 5 பசங்கள்ல 3 பசங்க எடுக்கணுமா 4 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுங்க எடுக்கணுமா 2 டிரான்ஸ்ஜெண்டர்ல ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கணுமா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க டோட்டல் சோ இங்க டோட்டல் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா கொடுத்தா 3 கேட்டகரி எழுதிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அடுத்து கேர்ள்ஸ் அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர். அப்ப இங்க டோட்டல் எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோ பாய்ஸ் வந்து மொத்தமா 5 பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் 2 பேர் இருக்காங்க. இதுல செலக்ட் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறோம் பாய்ஸை 3 பேரை செலக்ட் பண்ண போறோம் and கேர்ள்ஸை 2 பேர் டிரான்ஸ்ஜெண்டர் 1. அப்ப இந்த டோட்டல் தான் n. அப்போ இதுதான் நமக்கு தேவையான r. அப்போ நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் டீம் பார்த்தனா எல்லாரையும் எடுக்கணும் 5C3 and into 4C2 into 2C1 விரிச்சு எழுதுவோமா 5 into 4 into 3 by 3 into 2 into 1 into 4 into 3 by 2 into 1 into 2 by 1 3 க்கு 3 cancel 1 time 2 time 1 time 2 time so இந்த எல்லா இதையும் மல்டிப்ளை பண்ணு what is the answer ma 120 exercise 4.3 ல question number 10 பாருங்க find the total number of subset so இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லயே படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அவன் ஃபார்முலாவே கொடுத்துட்டான் ஹிண்ட் கொடுத்திருக்கான் இந்த ஹிண்ட் வந்து எக்ஸாம்ல கொடுக்குமான்னு சொல்ல முடியாது எக்ஸாம்ல கன்ஃபார்மா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா என்ன கொடுத்திருக்கான் NC0 NC1 NC2 etc NC என்னோட ஆன்சர் 2 power n சோ இந்த நம்பர் ஆஃப் சப்செட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் நம்ம என்ன சொல்றோம்னா பவர் செட் அப்படி வந்து படிச்சோம் யாருக்கு தாமா பவர் செட் அப்படி படிச்சிருப்போம் சோ பவர் செட் நம்ம எப்படி எழுதுவோம் n of p of a so equal to 2 power n of a ன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கு எனக்கு நிறைய பேருக்கு அப்படிதானே ஆனா இங்க வந்து இந்த ஹிண்ட் கொடுத்திருப்பான் இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தனா நம்ம 1 ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதுதான் ஸ்மால் n அப்போ இங்க n equal to 4 element therefore total number of subset equal to அவனே ஃபார்முலா கொடுத்துட்டான் பட் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் மெமரைஸ் பண்ணிக்கணும் so 2 power n so answer 2 power 4 so 2 power 4 னா 2 into 2 into 2 into 2 so answer is 16 வரும் சரியாமா இது சப்டிவிஷன் 1 so அதே மாதிரி சப்டிவிஷன் 2 நீங்க பாத்தீங்கன்னா n க்கு மேல என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க சப்டிவிஷன் 2 ல so n equal to எத்தனை எலிமெண்ட் கொடுத்திருக்காமா 5 எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் equal to same similar formula 2 power n so 2 power 5 னா so 2 வந்து 5 times மல்டிப்ளை பண்ணீங்கனா answer is 32 வரும் so அடுத்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 3 so subdivision 3 என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்து n எலிமெண்ட்ஸ் இருக்கான் அப்போ subdivision 3 ஐ பொறுத்த வரைக்கும் n equal to n எலிமெண்ட்ஸ் அப்படிதானே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் equal to 2 power n so என்னோட ஆன்சர் என்ன என்ன பண்ணலாம் 2 power n ஐ போடலாம் so இத நமக்கு தேவையான ரிசல்ட் क्वेश्चन நம்பர் 11 a trust has 25 members ஒரு ட்ரஸ்ட்ல டோட்டலா 25 மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா how many way 3 officer can be selected அப்ப இங்க சப்டிவிஷன் 1 பண்ண போறோம் கவனிச்சுவாங்க சப்டிவிஷன் 1 ல என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 25 மெம்பர்ஸ் அப்ப டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா 25 மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம் சோ செலக்டிங் என்னன்னா மூணுமே ஆபீசர் இந்த மூணுக்குமே சேம் சிமிலர் ஜாப் யாருக்குமே எந்த வர்க்கும் மாறாது ஓகே எல்லாரும் ஸ்டூடண்ட்னா என்ன பண்ணுவீங்க ஒரே வர்க் படிக்கிறது அப்படிதானே விளையாடுறது அப்படின ஒரு வர்க் இருந்துச்சுனா சோ ஆனா அதுக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும் அப்படிதானே லீடர் அசிஸ்டன்ட் லீடர் அது வேற வேற வர்க் இருக்கும் ஆனா ஆபீஸ்ங்கற எல்லாரும் ஒரே வர்க்னால சோ இந்த மொத்தமா உள்ள 25 மெம்பர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் மூணு மெம்பர்ஸ் என்ன பண்ண போறோம் ஒரு டீமா செலக்ட் பண்ண போறோம் அப்போ டீமா செலக்ட் பண்றா இருந்தா இட்ஸ் கால்ட் as காம்பினேஷன் அப்போ சிம்பிளா சொன்னா நம்பர் ஆஃப் டீம் சோ நம்பர் ஆஃப் டீம் இதோட ஆன்சர் n CR answer
25C3. ஸோ இதான் நம்ம தேவையான ஃபர்ஸ்ட் சம்மோடைய ரிசல்ட். அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நல்ல கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பாருங்க அதே 25 மெம்பர்ஸ் டோட்டல் பாருங்க 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. 25 மெம்பர்ஸ். இதில் இருந்து how many ways can a president எடுக்கணுமா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும், நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும். அப்படிதானே? பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக தான் வைஸ் பிரசிடென்ட் இருக்கும், அதை விட கம்மியாக தான் என்ன இருக்கும், செக்ரட்டரி இருக்கும். அதாவது ஒர்க்குன்னா என்னது, நம்ம ஒரு வேலையை சொல்லுவோம், அவங்க நிறைய வேலையை செய்வாங்க. ஸோ அவங்க தான் நிறைய ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக எடுத்து உட்காந்துப்போம், இந்த வேலையை செய்யுங்கப்பா, அந்த வேலையை செய்யுங்கப்பா. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவார், செக்ரட்டரி சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டாரு நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்தெந்த ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். மோஸ்ட்லி நிறைய வேலை பார்க்குறது யாரு தான், செக்ரட்டரி தான் உழுந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவருக்கு தான் எப்படி இருக்கும், சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலர் புரியுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். பாருங்க மொத்தம் இப்போ ஒரு ரூம் வச்சுக்கோ, இந்த ரூம்ல ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் எத்தனை பேர் எடுக்க போகிறோம், ஒரே ஒரு பிரசிடென்ட் எடுக்க போகிறோம். அப்போ 25 ஒரு ஆள் எடுத்தாச்சா, 25 ஒரு ஆள் எடுத்தாச்சு. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணியாச்சு, வாங்க நீங்க தான் வந்து உட்காருங்க, சேர்ல இருந்து உட்காருங்க, நீங்க தான் பிரசிடென்ட் சொல்லியாச்சு. அப்ப எத்தனை பேர் நிப்பாங்கம்மா, ரிமைனிங் 24 பேர் நிப்பாங்க. ஆமா இல்லையா, 24 பேர். அப்ப இந்த 24 பேர்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், பிரசிடென்ட்டை சூஸ் பண்ண மாதிரி, ஒரு பிரசிடென்ட் சூஸ் பண்ண மாதிரி எத்தனை வைஸ் பிரசிடென்ட் எடுக்கணும், ஒரே ஒரு வைஸ் பிரசிடென்ட் எடுக்கணும். அப்ப இந்த 24ல ஒரே ஒரு ஆள் தான் வருவாங்க. அப்ப நீங்க வாங்க சார், நீங்க தான் வைஸ் பிரசிடென்ட் சொல்லியாச்சு. நீங்க எத்தனை பேர் ஸ்டாண்டிங் நிப்பாங்க, 23. ரிமைனிங் 23 பேர் நிப்பாங்க. அதுல எத்தனை பேர் இருக்கணும், செக்ரட்டரி, ஒரே ஒரு செக்ரட்டரி. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டீம் பாத்தீங்கன்னா 25ல ஒரே ஒரு பிரசிடென்ட் 25C1 இன்ட்டு 24ல ஒரே ஒரு வைஸ் பிரசிடென்ட் 24C1 இன்ட்டு 23ல ஒரே ஒரு செக்ரட்டரி 23C1. அப்ப இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் 25 டிவைட் பை 1 தேவையில்லை. ஸோ இன்ட்டு 24, ஸோ டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்ட்டு 23. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 25P3 நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இதை விரிச்சு எழுதி பாருங்க, 25 × 24 × 23. ஸோ அதான் நமக்கு தேவையான ஆன்சர் 25P3. இல்லை சார் நான் இப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும் சார். ஸோ நோ ப்ராப்ளம், இது நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many ways a committee na team னு அர்த்தம், committee na team of 6 person from 10 person. ஒரு கமிட்டில 6 பேர் இருக்குன்னா மொத்தம் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னா 10%, 10 பேர் கொடுத்திருக்காங்க. can be chosen along with a chairperson and a secretary. அப்ப அந்த 6 personல ஒரு ஆள் chairperson ஆவும் ஒரு ஆள் எப்படி இருக்கணுமா, செக்ரட்டரியா இருக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க எத்தனை பேர், டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 6 மெம்பர்ஸ். பாரு டோட்டலா இங்க நமக்கு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படிதானே? செலக்ட் எத்தனை பேர் எடுக்க போறோமா, 6 பேர். இந்த 6 பேர்ல கண்டிப்பா ஒரே ஒரு சேர்பர்சன் இருக்கணுமா, ஒரே ஒரு செக்ரட்டரி இருக்கணும். அப்படிதானப்பா? ஒரு சேர்பர்சன், ஒரு செக்ரட்டரி, மீதி எத்தனை பேர் இருக்கணும், மொத்தம் 6 பேர், 2 பேர். அப்ப மீதி 4 பேர் இருக்கணும். அப்படிதானமா? ஸோ மீதி ரிமைனிங் 4%. சரிங்க, 4% போடுறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஒரு சேர்பர்சன் அப்படின்னு சொல்ல டோட்டலா 10% இருக்காங்க. 10% ஒரு ஆள் இருக்கு. நல்லா கவனிங்க, மொத்தம் 10%. ஸோ 10ல ஒரே ஒரு சேர்பர்சன் வரணும். அப்போ ஒரு ஆளை எடுத்தாச்சு சார், நீங்க தான் சேர்பர்சனா இருக்கணும் வாங்க சார் சொல்லியாச்சு. அப்போ ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியாச்சு, ரூமுக்குள்ள வந்தாச்சு. மீதி எத்தனை பேர் நிற்பாங்கம்மா, மீதி 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 9 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரே ஒரு செக்ரட்டரி எடுக்கணும். சார் நீங்க தான் செக்ரட்டரி வாங்க சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிதானே? இப்போ 9 மெம்பர்ஸ் இருந்தாச்சா இல்லை, 9% ஒரு ஆள் எடுத்தாச்சு. மீதி என்ன இருப்பாங்கம்மா, 8%ல இருந்து நமக்கு 4% எடுக்கணுமா. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கமிட்டி அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் டீம் எழுதலாமா. ஸோ நம்பர் ஆஃப் கமிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கமிட்டி ஈக்குவல் டு 10C1. ஸோ 10ல இருந்து ஒரு சேர்பர்சன் இன்ட்டு 9C1, 9ல இருந்து ஒரு செக்ரட்டரி இன்ட்டு மீதி 8 பேர் 8C4. அப்ப இது எப்படி எழுதலாம், 10C1 10 இன்ட்டு 9C1 9 இன்ட்டு 8C4. இந்த 10 இன்ட்டு 9 நம்ம எப்படி எழுதலாம், 10P
2 சொல்லலாமா 10 into 9 10p2 so into 8c4 so இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் question number 13 how many different selection of 5 books can be made from 12 different books so 12 புக்குமே வேற வேற புக் அதுல இருந்து நம்ம 5 புக் சூஸ் பண்ண போறோம் அது கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்பர் 1 2 particular books are always selected சார் ரெண்டு புக்கு கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுக்கணுமா அதை மாத்தவே மாட்டேன் எந்த காரணத்துலயும் மாத்த மாட்டேன் நம்பர் 2 particular books are never selected கண்டிப்பா இந்த ரெண்டு புக்கை தொடவே மாட்டேன் சார் அது அந்த புக்கே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்ற மாதிரி சரிங்களா அப்பங்க பா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டோட்டல் எவ்வளவு புக் இருக்கு பாருங்க டோட்டல் எவ்வளவு புக்குமா இருக்குது 12 books அப்படிதானே சோ டோட்டலா 12 புக் இருக்குது அதுல நான் எத்தனை புக் செலக்ட் பண்ண போறேன் செலக்ட் எத்தனை புக் செலக்ட் பண்ண போறேன் 5 புக் அதுல ரெண்டு புக் பாருங்க நம்பர் 1ல ரெண்டு புக் எடுத்து வச்சிட்டேன் சோ 2 books are selected எடுத்து வச்சாச்சு இந்த ரெண்டு புக் எக்காரணத்தாலும் மாத்தவே மாட்டேன் சார் அப்படி சொல்ற மாதிரி மீதி எத்தனை புக் எடுக்கணும் மொத்தம் 5 புக் ரெண்டு புக் எடுத்து வச்சேன் கையில மீதி எத்தனை புக் சூஸ் பண்ணணும் மீதி 3 புக் தான் சூஸ் பண்ணணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 12 புக்ல இருந்து எடுத்திருக்கேன் 5 புக் அதுல ரெண்டு புக் ஆல்ரெடி எடுத்தாச்சு அப்ப இந்த ரெண்டு மேட்ச் ஆயிருமா இந்த ரெண்டு புக் தான் எடுக்க போறேன் அந்த ரெண்டு எடுத்துட்டேன் ரெண்டு எக்காரணத்தை கொண்டு மாத்தவே மாட்டேன் அடுத்து பிளஸ் மொத்தம் 12 புக்ல இந்த ரெண்டு புக் எடுத்துட்டேன் மீதி எத்தனை புக் இருக்கும் 10 புக் இருக்கும் அப்படிதானே அப்போ எப்படி எழுதணும் நம்பர் ஆஃப் செலக்ஷன் அல்லது நம்பர் ஆஃப் டீம் நம்பர் ஆஃப் புக் செலக்ஷன் நம்பர் ஆஃப் புக் செலக்ஷன் is equal to நல்ல கவனிங்க இந்த ரெண்டு புக் அப்படியே எடுத்துட்டேன் அப்போ எப்படி எழுதலாம் ஆன்சர் 2c2 ரெண்டு புக் அப்படியே எடுத்துட்டேன் ரெண்டு புக் தான் பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே மேக்ஸ் புக் வால்யூம் 1 வால்யூம் 2 வச்சுக்கோமே ரெண்டு எடுத்துச்சு ரெண்டு புக் தேவைப்படும் நான் ரெண்டு புக் எக்காரணத்துலையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை ஒரு பிசிக்ஸ் புக் தான் பிடிக்குன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 எடுத்துட்டேன் இங்கே வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்குது அதை அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டேன் இந்த ரெண்டு புக்கை நான் மாற்றவே மாட்டேன் அதான் என்னோட மேஜர் அப்படின்னு சொன்னால் அப்படியே வச்சுக்கேன் கையில் மீதி 10 புக் இருக்குது அந்த 10 புக்ல மீதி எடுக்கணுமா 3 அப்படி இன்ட்டு 10c3 அப்போ 2c2 1 இன்ட்டு 10c3 ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10c3 சொல்றது புரியுதா பாருங்கப்பா 10c3 தான் நம்ம தேவையான ரிசல்ட் சப்டிஷன் 2 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா so 2 particular books are never selected எக்காரணத்தை கொண்டு அந்த ரெண்டு புக்கையும் எடுக்கவே மாட்டேன் சார் ஸோ இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறேன் கவனிச்சுவாங்க டோட்டல் இங்கே டோட்டலாக எவ்வளோ புக் இருக்குது 12 புக் இருக்குது செலக்ட் எத்தனை புக்கு எடுக்க போகிறேன் மொத்தமாக 5 புக்கு எடுக்க போகிறேன் அப்போ அந்த மொத்தம் 12 புக்கில் 2 + 10 போடுறேன் ஏன்னா இந்த ரெண்டு புக்கு நான் எடுக்கவே மாட்டேன் சார் இந்த ரெண்டு புக்கு தொடவே மாட்டேன் சார் இந்த ரெண்டு புக்கு எனக்கு வேண்டவே வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே மேக்ஸ் புக்னு வச்சுக்கோங்க ரெண்டு மேக்ஸ் புக் பிடிக்கவே பிடிக்காது சார் தூக்கி போட்டுருங்க சார் ரெண்டு மேக்ஸ் புக்கும் பிடிக்காதுன்னா ரெண்டு புக்கும் வரமா வச்சிட்டோம் மீதி எத்தனை புக்கு அங்கே இருக்கும் 10 புக் இன்னும் எத்தனை புக்கில் செலக்ட் பண்ண விட்டலாம் 5 புக்கு எடுக்கணும் ஒரு புக்கு எடுக்கவே இல்லை ரெண்டு புக்கு வேண்டாம் தூர போட்டேன் சார் எனக்கு மொத்தம் 12 புக்கு இருக்குது ரெண்டு புக்கு நான் படிக்கவே மாட்டேன் சார் ஒருவேளை ஒரு சைனீஸ் லாங்குவேஜாக கூட இருக்கலாம் சைனீஸ் புக்கு எனக்கு வாசிக்கவே தெரியாது சார் ரெண்டு புக்கு ஓரமாக வச்சுருங்க இல்லை வேறு லாங்குவேஜ் மலையாளம் லாங்குவேஜ் இருக்கலாம் அந்த புக்கு என்ன பண்ண ஓரமாக வச்சிட்டேன் சார் இப்போ நம்ம தமிழ்னால மலையாளம் லாங்குவேஜ் புக்கு ஓரமாக வச்சிட்டேன் சார் அப்போ ரெண்டு புக்கு படிக்கவே தெரியாது அப்போ ரெண்டு புக்கு வாங்குவோமா வாங்க மாட்டோம் 12ல் ரெண்டு புக்கு என்ன பண்ணியாச்சு நான் வந்து நெக்லெக்ட் பண்ணியாச்சு அப்போ இது 10 புக்கு இருக்குமா 10ல் எத்தனை புக்கு எடுக்கணும் 5 அப்போ நம்பர் ஆஃப் புக் செலக்ஷன் is equal to மொத்தம் 10ல் 5 எடுக்கணும் 10c5 ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க there are 15 teachers and 20 students so 5 teachers and 20 students இருக்காங்க out of them a committee of 2 teachers and 3 students is to be formed என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்கூல்ல 20 ஸ்டூடெண்ட்டும் 5 டீச்சர்ஸ் அப்ப டோட்டலா பார்த்தனா டோட்டல் எழுதிக்கிறோம் டோட்டல் இங்க யாரெல்லாம் இருக்காங்க ஒன்னு டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர் அடுத்து பார்த்தனா ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஓகேவா டீச்சர்ஸ் வந்து எத்தனை இருக்காங்களா 5 பேர் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில் செலக்ட் பண்ண போகிறோம் செலக்ட் டீச்சர்ஸில் எத்தனை டீச்சர்ஸ் நம்ம வேணுமா 2 டீச்சர்ஸ் நமக்கு வேணுமா ஸ்டூடெண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட் வேணுமா நமக்கு 3 ஸ்டூடெண்ட் வேணுமா அப்போ ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் என்ன கேட்காம ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வே ஆஃப் இன் விச்
this can be done. அப்போ இந்த வழியில எத்தனை பாசிபிள் உருவாக்க முடியும், எத்தனை டீம் உருவாக்க முடியும்னா ஸோ நம்பர் 1 நம்பர் ஆஃப் டீம். ஸோ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீம் பாத்தீங்கன்னா ஸோ 5ல நமக்கு 2, அப்போ ஆன்சர் 5C2 இன்டு 20ல நமக்கு 3, ஆன்சர் 20C3. ஸோ இப்போ இதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சம்மோட ரிசல்ட். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும் தெரியுமா, நம்பர் ஆஃப் வே ஆஃப் கமிட்டி கேட்டுக்கணும் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன், இதே மாதிரி எழுதிக்கலாம். என்ன எழுத போறோம்னா டோட்டல். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ டீச்சர் இங்கே ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 20 இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 1ல a particular teacher is included. செலெக்ஷன் பாருங்க, செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டீச்சர் அந்த கமிட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 2 பேர் இருக்கணும் அப்படிதானே, 2 பேருக்கு அப்புறமா இல்லையா, அதுல கண்டிப்பா இந்த ஒரு ஆள் இருக்கணும். இந்த ஒரு டீச்சர் கண்டிப்பா இருக்கணும் கிடையாது. அப்ப எத்தனை பேர் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும் அப்படிதானே. அப்ப மொத்தம் அந்த ஒரு ஆள் இருக்கான்னு சொல்றோமா இல்லையா, அந்த ஒரு ஆள் அந்த 5 பேர்ல இருக்கணுமா இல்லையா. அப்ப இந்த 5 ஒரு ஆள் இருக்கணும். மீதி எத்தனை பேர் இருப்பாங்கம்மா, 4. ஸ்டூடெண்ட் எப்பவுமே வழக்கம் போல 3 தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட் பத்தி என்ன பண்ணலாம், எது கண்டிஷன் சொல்லவே இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் டீம் ஆன்சர் பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் டீம் ஈக்குவல் டு ஸோ இந்த 1ல அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, 1C1 இன்ட்டு மீதி 4ல ஒரு ஆள் எடுக்கணுமா இல்லையா, 4C1 இன்ட்டு இந்த 20ல 3 பேர் எடுக்கணும். ஸோ 20C3. ஸோ ரிமைனிங் ஆன்சர், இதனுடைய ஆன்சர் என்ன வரும், 1 இன்ட்டு 4C1 இன்ட்டு 20C3. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4C1 இன்ட்டு 20C3. இதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் ரிசல்ட். சொல்றது புரியுதா இல்லையாமா. அடுத்து 3வது கேஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தாமா. ஸோ டோட்டல் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்கான், செகண்ட் சப்டிவிஷன்ல தட் மீன்ஸ் 3வதுல a particular student is excluded. சார் இவங்க மட்டும், இந்த பையன் மட்டும் அந்த டீம்ல வேண்டாம் சார், இவனை மட்டும் எப்படியாவது என்ன பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பத்தி ஒண்ணுமே சொல்ல, செலக்டிங் டீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தமா எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க எடுக்கணும், நம்ம 2 டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிதானே, அப்படிதானேப்பா. அப்ப இங்க பாரு, கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் இங்க 19 இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வேண்டாம் சார், இவ இருந்தா நமக்கு வந்து இந்த டீம்ல ப்ராப்ளமா இருக்கும் சார். அப்ப இந்த ஒரே ஒரு ஆளை என்ன பண்ணி ரிமூவ் பண்ணிடலாமா. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 19. ஆனா எத்தனை பேர் எடுக்கணும், 3 பேர் எடுக்கணும் அப்படிதானே, 3 மெம்பர்ஸ். ஆனா நம்ம யாரையுமே சூஸ் பண்ணவே இல்லை. சொல்றது புரியுதா பாருப்பா. மொத்தம் 20 பேர்ல இந்த ஒரு பையன் மட்டும் வேணாம் சார், அவனை மட்டும் எப்படியாச்சும் அனுப்பி விட்டுருங்க சார், இந்த டீம்ல இருந்தா ப்ராப்ளமா இருக்கும் சார் அப்படின்னு அனுப்பி விட்டுருச்சு. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, 19 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப டீச்சர்ஸ் யாருனாலும் வரலாம் அப்படிதானே. அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் டீம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 5ல நமக்கு 2 பேர். ஸோ 5C2 இன்ட்டு 19ல 3 பேர், 19C3. ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர். கொஸ்டின் 15 பாருங்க. In an examination, a student has to answer 5 questions out of 9 questions, in which 2 are compulsory. In how many way? எத்தனை வழி அப்படின்றது, எத்தனை டீம், எத்தனை கொஸ்டின் அவன் சூஸ் பண்ண முடியும். இஸ் a team, இஸ் a collection அர்த்தம். ஓகே, the student can answer the question. அப்ப இங்க டோட்டலா எத்தனை கொஸ்டின் முதல்ல பாருங்க. டோட்டல் கொஸ்டின் எத்தனை பாருங்க. டோட்டலா நமக்கு 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. எத்தனை கொஸ்டினை அவன் செலக்ட் பண்ணணும், 5 கொஸ்டின். அப்ப இந்த மொத்தம் 9 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், 2 கொஸ்டின் கம்பல்சரினா மீதி எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஓப்பன் சாய்ஸ்ல 7 இருக்கும். அப்ப இந்த 5 கொஸ்டின் சூஸ் பண்ணுமா இல்லையா, அதுல எத்தனை கம்பல்சரி அவன் எழுதணும், 2. அப்ப இந்த 2க்கு 2 அப்படியே வந்துருமா. அப்போ மீதி எத்தனை கொஸ்டின் எழுதணும், 3. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் செலக்ஷன் உனக்கு என்ன வார்த்தை போட்டுக்கோ. ஸோ ஆன்சர் இஸ் 2C2 into 7C3. Answer 1 into 7C3. Answer is 7C3. சொல்றது புரியுதாப்பா. இந்த 2க்கு 2 எடுக்கணும், இந்த 7க்கு 3 எடுக்கணும். ஸோ இதான் நம்ம தேவையான ஃபைனல் ஆன்சர். Question number 16. Determine number of 5 card combination out of a deck of 52 cards if there is exactly 3 aces in each combination. Combination is called as a team.
அப்படி தானே ஒரு குரூப் உருவாக்க போகிறோம். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை கார்டு, டோட்டல் கார்டு பாருங்கள். டோட்டலாக எத்தனை கார்டு இருக்குது? 52. செலக்ட் எத்தனை கார்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? 5 கார்டு. இதில் நல்லா கவனிக்கணும், ஏஸ் கார்டு பேசுறதுனால ஏஸ் கார்டு எத்தனை இருக்கும், ரிமைனிங் கார்டு எத்தனை இருக்கும்? நல்லா கவனிக்கணும். ஏஸ் கார்டு மொத்தமாக 52 கார்டு எத்தனை ஏஸ் தான் இருக்குமா? 4 ஏஸ் தான் இருக்கும். மீதி ரிமைனிங் எத்தனை கார்டு இருக்கும்? 48 கார்டு இருக்கும். அப்போ இந்த ஏஸ் கார்டில் கண்டிப்பாக எத்தனை ஏஸ் கார்டு வரணுமா? எக்ஸாக்ட்லி 3 ஏஸ் கார்டு வரணுமா? அப்போ 5ல் 3 எடுத்தாச்சு, மீதி எத்தனை வரணும்? 2. Therefore, number of selecting card so equal to 4C3. 4ல் 3 கார்டு எடுக்கணும் into 48C2. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 4 into 3 into 2 divide by 3 into 2 into 1 into 48 into 47 divide by 2 into 1. So 3க்கு 3 cancel, 2க்கு 2 cancel, 1 time நமக்கு 24 times வரும். ஸோ எல்லா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, 5, 1, 2. ஸோ இது நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Question number 17 பாருங்க. Find the number of ways of forming a committee of 5 members out of 7 Indians and 5 Americans, so that always Indian will be the majority in the committee. ஸோ ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீமை உருவாக்க போகிறோம். அந்த டீமில் கண்டிப்பாக இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கணுமா? இப்போ நம்ம மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 7 இந்தியன்ஸ் கொடுக்குறாங்க, 5 அமெரிக்கன். அப்போ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் தட் மீன்ஸ் ஆஃப் மொத்த மெம்பர்ஸ். ஸோ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒன்று இந்தியன்ஸ் இருக்காங்க, இன்னொன்று அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டலாக எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க? 7 இந்தியன்ஸ் இருக்காங்க. எத்தனை அமெரிக்கன்ஸ் இருக்காங்க? 5 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. செலக்ட் எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? மொத்தமாக 5 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். இது எப்படிலாம் கேஸ் பிரிக்குன்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், ஸோ 5 பேருமே இந்தியனாக இருக்கலாமாப்பா? அப்போ இங்கே அமெரிக்காவில் யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த மெம்பர்ஸுமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு கேஸ். இல்லை சார், செகண்ட் கேஸ் எப்படி எழுதலாம் சார்? 4 இந்தியனும் ஒரே ஒரு அமெரிக்கன்ஸ் இருக்கலாமா? இது செகண்ட் கேஸ், இந்தியன் தான் மெஜாரிட்டி. 3வது கேஸை பொறுத்த வரைக்கும் சார் 3 இந்தியனும் 2 அமெரிக்கன்ஸும் இருந்தால் மொத்தம் 5 பேர் வரதான் செய்கிறாங்க. ஸோ இதுலேயும் இந்தியன் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. சார் 4வது கேஸ் எழுதுறேன் சார். 2 இந்தியன் 3 அமெரிக்கன்ஸ் இருந்தால் பொருந்துமா? இது நமக்கு பொருந்தும். அவன் சொல்கிற கண்டிஷனுக்கு பொருந்தலை. அப்போ இது ராங், இது தப்பு. சொல்கிறது இது தப்பு, புரியுதாம்மா? நமக்கு இந்த 3 கேஸ் தான் வருவாங்க. அப்போ இந்த 3 கேஸ் நம்ம எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் டீம், நம்பர் ஆஃப் கமிட்டி என்னென்னு போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டீம் அதாவது நம்பர் ஆஃப் கமிட்டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேஸ் 7C5 into 5C0, 7C5 into 5C0, R na plus 7C4 into 5C1, 5C1, R na plus. அடுத்து 7C3 into 5C2. சொல்றது புரியுதாமா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ணுவோமா? ஸோ 7C5 எப்படி எழுதணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாந்தா? 7 into 6 into 5 into 4 into 3. ஸோ டிவைடட் பை 5, 4, 3, 2, 1 into. ஸோ 5C0 ஆன்சர் இஸ் 1 ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் 7 into 6 into 5 into 4 divided by 4 into 3 into 2 into 1 into 5 by 1 plus எப்படி எழுதலாம்? 7 into 6 into 5 divided by 3 into 2 into 1 into 5 into 4 divided by 2 into 1. ஸோ இந்த எல்லா இதையும் என்ன பண்ணீங்க வந்து கேன்சல் பண்ணி சிம்பிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5, 4, 6 வரும். ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 8 men and 4 women கொண்ட ஒரு டீமில் ஒரு 7 பேரை கொண்ட ஒரு டீம் உருவாக்க போகிறோமா? மொத்தமாக வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 8 மென்னும் 4 உமனும் இருக்காங்க, அப்படி தானே? அப்போ இங்கே டோட்டல் பாருங்கள், சப்டிவிஷன் 1 டோட்டல். ஸோ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மென் அண்ட் உமன் இருக்காங்க, அப்படி தானேம்மா? ஸோ மென் அண்ட் உமன், மென் எழுதியாச்சு அண்ட் நீங்கள் உமன் எழுதியாச்சு. ஸோ டோட்டலாக எத்தனை மென் இருக்காங்க? 8 men இருக்காங்க.
எத்தனை உமன் இருக்காங்க 4 உமன் இருக்காங்க செலக்ட் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறோம் மொத்தமா 7 பேர் எடுக்கணுமா அது நம்பர் 1ல எக்ஸாக்ட்லி 3 உமன் கண்டிப்பா அது எத்தனை பேர் இருக்கணும் உமன்ல 3 உமன் இருக்கணும் நான் செலக்ட் பண்ண போறது 7 அப்ப 3 பேர் எடுத்தாச்சு மீதி எத்தனை பேர் எடுக்கணுமா 4 அந்த 4 பேர் எங்க இருக்கணும் men therefore number of team so answer நீங்க பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 4 men 8c4 into 4 உமன்ல இருந்து 3 உமன் so இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 8 into 7 into 6 into 5 divide by 4 into 3 into 2 into 1 into 4 into 3 into 2 divide by 3 into 2 into 1 so இந்த எல்லா இதையும் நீங்க கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 280 வரும் so இது சப்டிவிஷன் 1 ஓட ரிசல்ட் அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்க at least 3 women குறைஞ்சபட்சம் 3 உமன் இருக்கணுமா அப்போ அதே மாதிரி பாருங்க நம்பர் 2 டோட்டல் இங்க டோட்டலா மென் இருக்காங்க உமன் இருக்காங்க சோ மென் வந்து 8 இருக்காங்க உமன் வந்து 4 இருக்காங்க செலக்ட் எத்தனை பேர் எடுக்கணும் கண்டிப்பா 7 பேர் அதுல கேஸ் நம்பர் 1 ஏன் சார் கேஸ் நம்பர் 1 குறைஞ்சது 3 பேர் பாருங்க 3 பேர் எடுத்தாச்சா 3 பேர் இங்க உமன்ல எடுத்தனா இங்க மென்ல எத்தனை பேர் எடுக்கணும் 4 பேர் எடுக்கணும் அப்ப ஒரு குரூப் முடிச்சா அதே மாதிரி கேஸ் நம்பர் 2 நீங்க பாத்தீங்கன்னா சார் குறைஞ்சது 3 பேர்னா 3க்கு மேல போலாமா இல்லையா அப்ப 4 உமன் எடுக்கலாமா அப்ப 4 எடுத்துட்டீங்கன்னா அங்க எத்தனை பேர் எடுக்கணுமா 3 பேர் இதுக்கு மேல நம்ம எடுக்க முடியாது ஏன்னா உமன் மொத்தமே எத்தனை பேர் தான் இருக்காங்க 4 பேர் தான் இருக்காங்க therefore number of team ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் 8 ல 4 so 8c4 into 4c3 r plus அது எப்படி எழுதணும் 8c3 into 4c4 so இதை என்ன பண்ணீங்க வந்து ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும் so சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 336 நமக்கு வரும் இது சப்டிவிஷன் 2 உடைய ஆன்சர் so அடுத்து சப்டிவிஷன் 3 பாருங்க at most 3 women அப்படினா என்ன அர்த்தம் அதிகபட்சமா 3 உமன் இருக்கணும் 3க்கு கீழ வரலாமா இல்லையா அதிகபட்சம் 3னா 3 கீழ 2 கீழ 1 கீழ 0 அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள் மாதிரி ரெடி பண்ண போறோம் பாருங்க சப்டிவிஷன் 3 இங்க men இங்க women so டோட்டலா எத்தனை men இருக்காங்கமா 8 எத்தனை women இருக்காங்க 4 so select பாத்தீங்கன்னா 7 பேர் எடுக்க போறோம் அதுல கேஸ் நம்பர் 1 so at most 3 அப்ப இங்க என்ன வருவாங்கமா 4 இது கேஸ் நம்பர் 1 கேஸ் நம்பர் 2 நீங்க பாத்தீங்கன்னா at most னா அதிகபட்சம் தானேமா அதை விட கம்மி என்ன வரும் 2 இங்க என்ன வரும் 5 7 பேர் வந்துட்டா அதை விட கம்மி என்ன வருமா 1 இங்க 6 வெரி குட் கேஸ் நம்பர் 4 மா உமனே இல்லாம இருக்கலாம் அப்ப எத்தனை men வரணும் 7 men வரலாம் அப்ப டோட்டலா எத்தனை கேஸ் வருதுமா 4 கேஸ் therefore number of team is equal to எப்படி எழுதலாம் 8c4 into 4c3 plus 8c5 into 4c2 plus 8c6 into 4c1 plus 8c7 into 4c0 so இது எல்லா இதையும் என்ன பண்ணீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 736 so இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் question 20 பாருங்கம்மா a box contain 2 white ball 3 black ball and 4 red ball ஒரு பாக்ஸ்ல இவ்வளவு பால்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு so இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் ப்ராபர்ட்டி சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குமாமா ஓகே in how many ways can 3 balls be drawn from the box அதுல இருந்து மூணு பந்தை எடுக்க போறோமா அதுல கண்டிஷன் என்ன சொல்றாங்க if at least one black ball is to be included is drawn அதுல கண்டிப்பா ஒரே ஒரு black ball at least குறைஞ்சது ஒரு black ball ஆச்சு இருக்கணும் அப்ப இங்க என்ன பண்ணலாம் டோட்டல் பாருங்க டோட்டலா இங்க என்ன எந்த பாலை பத்தி எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா black ball எடுத்துறாங்க black ball நான் தனியா எழுதுறேன் ரிமைனிங் வந்து என்ன பால்லாம் இருக்குது ஒயிட் பாலையும் ரெட் பாலையும் சேர்த்து எழுதுறேன் black ball இங்க எவ்வளவு மாதிரி டோட்டலா எத்தனை black ball இருக்குது மூணு black ball இருக்குது so white ball 2 இருக்குது and red ball 4 மொத்தம் எத்தனை வந்து இருக்குங்க 6 ball இருக்கு இதுல கண்டிஷன் கிடையாது சரியாமா இப்போ பாருங்க கேஸ் நம்பர் 1 select
மொத்தம் 3 பந்து எடுக்கணும் அப்படி தானேமா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் அப்போ குறைஞ்சது 1 2 3 அப்படி தானேமா அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளாக் பால் எடுத்தோன்னா இந்த 6 பந்து எது என்னமா இருக்கணும் 2 இது கேஸ் நம்பர் 1 கேஸ் நம்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பால்னா ஒரே ஒரு பால் மீதி ரிமைனிங்லேருந்து எடுக்கணும் கேஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 3மே பிளாக் பால்னா இந்த ஒயிட் பால்லையும் ரெட் பால்லையும் பந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாது therefore நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாமா 3c1 into 6c2 plus 3c2 into 6c1 plus 3c3 into 6c2 ஸோ இது எல்லா இதையும் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ சிம்பிளிஃபை பண்ணி வாட் இஸ் ஆன்சர் 6c0 சாரிப்பா 6c0 ஸோ எல்லா இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 64 வரும் இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 10 சாரி கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்க 7 relatives of a men comprise 4 ladies and 3 gentlemen. His wife also 7 relatives, 3 of them are ladies and 4 gentlemen. In how many ways can they invite a dinner party of 3 ladies and 3 gentlemen so that there are 3 of them men relative and 3 of them wife relative? அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து மென்னோடைய ரிலேட்டிவ் எத்தனை பேர் அண்ட் அவங்க ஒய்ஃபோடைய ரிலேட்டிவ் எத்தனை பேர் பார்க்கணும் சரியாம்மா அப்போ இங்கே பாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு டோட்டல் இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் ஸோ டோட்டல் என்ன எடுக்க போகிறோம்னா இங்கே வந்து மென் இங்கே வந்து அவனுடைய ஒய்ஃப் சரியாம்மா ஸோ மென்னுக்கு டோட்டலாக 7 பேர் இருக்காங்க ஸோ அதேமாதிரி ஒய்ஃபுக்கு மொத்தமாக 7 பேர் இருக்காங்க அந்த 7 பேரில் பார்த்தோன்னா மென் அது ஹஸ்பண்ட் வச்சுன்னா அவங்களுக்கு மென் அவங்களும் அண்ட் உமன் ஸோ 2 ரிலேட்டிவ் இருக்காங்க சேம் சிமிலர்லி அவங்க ஒய்ஃபுக்கும் மென் இருக்காங்க அண்ட் என்ன இருக்காங்க உமன் சரிங்களா உமன் இருக்காங்க இப்போ மென்னுக்கு பார்த்தோன்னா மொத்தம் 7 பேரில் 4 பேர் லேடிஸா அண்டு 3 பேர் வந்து மென் இருக்காங்களா சரியா அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்களா இல்லையா ஒய்ஃபுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 of them ladies and 4 gentlemen அப்படின்னு கொடுத்துருக்காங்க 4 men is called as gentlemen ஸோ இதுதான் டோட்டல்ப்பா ஸோ இதுதான் அவங்க கொடுத்த டோட்டல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் செலக்ட் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன் கவுன்ட் செய்வாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து மொத்தமாக எத்தனை பேர் எடுக்கணுமா 6 பேர் அப்படி தானே 6 பேர் எடுக்கணுமா இல்லையா அதில் 3 பேர் வந்து கன்ஃபார்மாக எங்கேருந்து வரணும் மென் வீட்டில் இருந்தும் 3 பேர் வந்து எங்கேருந்து வரணும் ஒய்ஃப் வீட்டிலேருந்து வரணும் சொல்ல புரியுதா அண்ட் கண்டிப்பாக அந்த 3 மென் இருக்கணும் 3 உமன் இருக்கணும் அப்போ இது 2 கண்டிஷன் என்னன்னா மென் வீட்டில் இருந்தும் அண்டு ஒய்ஃப் வீட்டிலேருந்து 3 பேர் இருக்கணும் அண்ட் இதில் மென்னு 3 பேர் இருக்கணும் கண்டிப்பாக உமனும் 3 பேர் இருக்கணும் இது 2 கண்டிஷனும் மீட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறேன் கேஸ் நம்பர் 1 எழுதுறேன் கேஸ் நம்பர் 1 இப்போ என்ன பண்ணுறேன் மென் வீட்டில் போய் என்ன பண்ணுறேன் இன்வைட் பண்ணுறேன் 3 பேரும் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து சாப்பிட வந்துடுங்க 3 பேரும் டின்னர் வந்து முடியாச்சு அப்போ டோட்டலாக 3 பேர் தானே கூப்பிடணும் மென் வீட்டில் 3 பேர் கூட அப்போ உமனை கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது அப்போ என்ன பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் கேஸில் 3 மென்னை கூப்பிட்டாச்சு அப்போ கண்டிப்பாக எத்தனை உமனுங்க கூப்பிடணும் 3 உமன் அப்போ அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன் 3 உமனை இன்வைட் பண்ணிட்டேன் அப்போ இங்கே மென்னை இன்வைட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது இது கேஸ் நம்பர் 1 பாரு மென் வீட்டிலேருந்து 3 பேர் கூப்பிட்டாச்சு உமன் வீட்டிலேருந்து 3 பேர் கூப்பிட்டாச்சு அண்ட் 2 பேரையும் பார்த்தோன்னா மென் 3 பேர் உமன் 3 பேர் கண்டிப்பாக இருக்காங்களா இப்போ அதே மாதிரி கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மென் வீட்டில் போய் 2 மென்னை நான் என்ன பண்ணுறேன் டின்னருக்கு கூப்பிட்றேன் மொத்தம் 3 பேர் கூப்பிடணும் அப்படி தானே அப்போ 2 பேர் தான் கூப்பிட்டுருக்கேன் அப்போ உமன் எத்தனை பேர் கூப்பிடணும் ஒரே ஒரு உமன் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து சாப்பிட வாங்க டின்னருக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறேன் ஒய்ஃப் வீட்டில் போய் இங்கே மொத்தம் 3 பேர் 3 பேரில் 2 மென் இங்கே வந்தாச்சு அப்போ எத்தனை மென் தான் ஒய்ஃப் வீட்டுக்கு கூப்பிடணும் ஒரே ஒரு மென்னை தான் நீ கூப்பிடணும் ஏன்னா மொத்தம் 3 மென் தான் இன்வைட் பண்ண முடியும் அப்போ இங்கே ஒரே ஒரு உமனை கூப்பிட்டுருக்கா அப்போ எத்தனை உமனுக்கு கூப்பிடலாம் 2 உமன் மொத்தம் 3 வந்துட்டான் பாருங்கம்மா வந்துட்டே இல்லையா ஸோ அதே மாதிரி கேஸ் 3 பாருங்க கேஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மென் வீட்டில் போய்
ஒரே ஒரு மென்னை கூப்பிடுறேன் அண்ட் 2 உமனை என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு. அப்போ அதே மாதிரி உமனை வீட்டில் போய் இங்கே ஒரு மென்னு தானே கூப்பிட்டுருக்கோம். அப்போ இங்கே எத்தனை மென்னு கூப்பிடணும்? கண்டிப்பாக 2 மென். இங்கே எத்தனை உமனை கூப்பிடணும்? ஒரே ஒரு உமனை தான் கூப்பிடணும். மொத்தம் 3 உமன் 3 மென் மேனேஜ் ஆச்சு. அது மாதிரி 4வது கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் வீட்டில் போய் 3 மே என்ன பண்ணியாச்சு, நான் உமனை சாப்பிட வாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ மென்னை கூப்பிட முடியுமா? முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உமன் 3 பேர் வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒய்ஃப் வீட்டிலேருந்து யாரை கூப்பிட முடியாது? உமனை கூப்பிட முடியாது. அப்போ யார் தான் வருவாங்க? 3 பேருமே மென்னு தான் வருவாங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ இதை நமக்கு தேவையான டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். தப்போ நமக்கு தேவையான வேஸ் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 4C3 இன்ட்டு 4C1 இன்ட்டு வருமா அல்லது ப்ளஸ் வருமாப்பா? எல்லா இதுக்குமே இன்ட்டு அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு கேஸாக போக போக தான் என்ன பண்ணணும்? ப்ளஸ். ஏன்னா எல்லாமே வரணும். மென்னு வரணும் அண்ட் உமன் வரணும் அண்ட் ஒய்ஃப் வீட்லேருந்து மென் வரணும் அண்ட் உமன் வரணும். அப்போ எல்லாமே ஆண்ட்னா எல்லாமே என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்போ எப்படி அதெல்லாம்? 3C3 இன்ட்டு 4C0 இன்ட்டு 4C0 இன்ட்டு 3C3 ஆர் ப்ளஸ். அடுத்த செகண்ட் கேஸ் எப்படி அதெல்லாம்? 3C2 இன்ட்டு 4C1 இன்ட்டு 4C1 இன்ட்டு 3C2 ஆர். ஸோ 3வது கேஸ் சரியா பாருங்க. 3C1 இன்ட்டு 4C2 இன்ட்டு 4C2 இன்ட்டு 3C1. ஓகேங்களா? இது வந்து 1. சரிங்களா? நாட் a 2 இஸ் கால்ட் as 1. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ். கடைசி எப்படி அதெல்லாம் பாருங்க. 3C0 இன்ட்டு 4C3 இன்ட்டு 4C3 இன்ட்டு 3C0. ஸோ இந்த எல்லா இதையும் என்ன பண்ணணும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரிசல்ட் பண்ணணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதுன பார்த்துட்டே வாங்க. ஈக்குவல் டு 3C3 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. NCN ஆன்சர் 1. ஸோ நம்ம டேரக்டாக எழுதிட்டு நீ பார்த்துக்கங்க. ஸோ இன்ட்டு 4C0 ஆன்சர் இஸ் 1 இன்ட்டு 4C0 ஆன்சர் இஸ் 1 இன்ட்டு இதோட ஆன்சர் கண்டிப்பாக தான் இருக்கும் 1 இருக்கும். ஸோ இங்கே எழுதி காட்டிருக்குமா இல்லையா? ப்ளஸ் இங்கே இது எழுதுங்க 3 இன்ட்டு 2 டிவைட் பை 2 இன்ட்டு 1. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து தான் கூட்டணும். ஓகேங்களா? செகண்ட் ப்ராக்கெட் இன்ட்டு 4/1 இன்ட்டு 4/1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைட் பை 2 இன்ட்டு 1. அடுத்து ப்ளஸ். அடுத்து எப்படி அதெல்லாம் பாருங்க. 3/1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3/1. ஸோ லாஸ்ட் ப்ளஸ். இது எப்படி அதெல்லாம் 3C01 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 divided by 3 into 2 into 1 into 4 into 3 into 2 divided by 3 into 2 into 1 into 1. ஸோ இந்த எல்லா இதையும் பண்ண வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ கடைசி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 485. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question number 22 பாருங்க. How many triangle can be formed by the joining 15 points on the plane in which no line joining any 3 points? இது என்ன அர்த்தம்? ஒரு 15 புள்ளி கொடுத்துட்டு அந்த 15 புள்ளி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் உருவாக்கணும்னா அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எந்த 3 புள்ளியும் ஒரே லைன்ல கிடையாது. எல்லாமே வேற வேற இடத்துல இருக்குது. 2 புள்ளி ஒரு லைன்ல இருக்குமே தவிர்த்துட்டு 3 புள்ளி எப்படி இருக்காது? ஒரு லைன்ல இருக்காது. அப்ப இங்க டோட்டலா எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 15 பாயிண்ட். ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 15. ஸோ அப்போ செலக்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 3 பாயிண்ட் போதும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் நம்ம உருவாகிறதுக்கு 3 புள்ளி நமக்கு போதுமானது. அப்படித்தானே? 3 புள்ளி என்ன ட்ரையாங்கிள் உருவாகுதாப்பா? அப்போ ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம். இது n. ஸோ இது நமக்கு தேவையான r. therefore நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் NCR 15C3. ஸோ எழுதலாம் 15 into 14 into 13 divide by 3 into 2 into 1. So 1 time நமக்கு 5 time, 1 time நமக்கு 7 time. So இந்த எல்லா இதையும் என்ன பண்ணுங்க நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா so answer 455 வரும். Question number 23. How many triangle can be formed by 15 points in which 7 of them lie on one line and
the remaining 8 on another parallel line. அப்போ மொத்தம் 15 புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த 15 புள்ளியில மொதல் 7 புள்ளி ஒரு 7 புள்ளி ஒரு லைன்ல உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன் லைன். ஸோ இதுக்கு பேரில் இன்னொரு லைன் இருக்குது எக்ஸாம்பிள். அப்போ முதல் லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 புள்ளி இருக்குதான். ஸோ 1 2 3 4 5 6 7. ரெண்டாவது புள்ளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை புள்ளி இருக்குதா, 8 புள்ளி. 1 2 3 4 5 6 7 8. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் உருவாக்கணும். அப்போ ட்ரையாங்கிள் உருவாக்குறதுக்கு மொத்தம் கண்டிப்பாக எத்தனை புள்ளி வேணும், 3 புள்ளி வேணும். அப்படிதானே? அப்போ நல்ல லிசன் ரொம்ப ஈஸிமா. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் சார், இந்த 7 புள்ளியிலிருந்து நான் ஒரு புள்ளி எடுக்க போகிறேன். இந்த 8 புள்ளியிலிருந்து 2 புள்ளி எடுக்குமா, அங்கே பாரு. ஸோ இது மொதல் பாயிண்ட். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஜன்னியாச்சு, இது ஒரு பாயிண்ட். பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான் தெரியுதா பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாப்பா? அப்போ மொதல் 7 புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியும் 8 புள்ளியிலிருந்து 2 புள்ளி எடுத்தா ட்ரையாங்கிள் உருவாகுமா உருவாகாதா? அது எந்த புள்ளி தான் எடுக்கிறேன், ஆனால் 2 புள்ளி தான் எடுக்கிறேன். அப்போ இது எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா 7c1 into and 8c2. இது ஒரு பாசிபிள் வே. ஆர் அப்படி இல்லைன்னா இந்த 8 புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியையும் என்ன மாதிரி சம்திங் 8 புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியும் இங்கேருந்து 2 புள்ளி, எந்த 2 புள்ளி பாருங்க. நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. இங்க 2 புள்ளி தான் ஜாயின் பண்ணுங்க, தெரியுதா? நடுவில் ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளி ஜாயின் பண்ணல. ஸோ இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. அப்போ இது ஒரு பாசிபிள் வே. அப்போ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 7c2 into 8c1. இதுக்கு மேலே பாசிபிள் வே எதுவுமே கிடையாது. உடனே 7 புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியும் 8லேருந்து 2 எடுக்கணும், அல்லது 8லேருந்து 1 7லேருந்து 2 எடுத்தா நமக்கு என்ன பண்ணணும், மொத்தம் 3 புள்ளி சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் உருவாகிடும். ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். எப்படி அதெல்லாம் 7/1 into 8 into 7 divided by 2 into 1 plus 7 into 6 divided by 2 into 1 into 8/1. ஸோ இந்த எல்லா இதையும் பண்ணி வந்து ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 364 வரும். Question number 12 பாருங்க. There are 11 points in the plane. No 3 of these lies on the same straight line except 4 points which are collinear. என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 11 புள்ளி ஒரு பிளேன்ல இருக்கா. பிளேன் மீன்ஸ் ஒரு பேப்பர்ல இருக்குதான். அதுல நிறைய புள்ளி வந்து வேற இடத்துல இருக்கா. ஆனா 4 புள்ளி மட்டும் எங்க இருக்கான், ஒரே நேர்கோட்டில் லையா இருக்குதான், ஒரே நேர்கோட்டில் இருக்குதான். அப்ப இங்க பாரு எப்படி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பண்ண போறோம். நம்பர் 1 என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இப்போ நமக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோமா இருக்குது, 11 இருக்குது. அதில் கொலீனியர் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, கொலீனியர் பாயிண்ட்ஸ் எவ்வளோமா 4. அடுத்து செலக்டிங் பாயிண்ட் எவ்வளோமா, செலக்டிங் பாயிண்ட் 2. ஏன் இங்கே 2 சொல்றீங்க, ஏன்னா நம்ம என்னதான் உருவாக்க போறோம், ஒரு லைனை தான் உருவாக்க போறோம். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவல் டு எப்படி அதெல்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மைனஸ் total number of straight line in the collinear points. Number of straight line in collinear point. So collinear point la எத்தனை உருவாகுது plus 1 larger line. சரிதானப்பா? இப்போ எப்படி அந்த டோட்டல் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது 11. எத்தனை பாயிண்ட் எடுத்தா லைன் உருவாகும்? அப்ப ஆன்சர் 11c2 மைனஸ் கொலினியர் பாயிண்ட் இருக்குது 4, 4c2 ஒரே ஒரு லார்ஜர் லைன். ஸோ இதை ஃபர்தராக என்ன பண்ண வந்து சிம்பிள் பண்ணுவோமா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 into 10 டிவைட் பை 2 into 1 மைனஸ் 4 into 3 டிவைட் பை 2 into 1 plus 1, 1 time, 2 time, 1 time, 5 time. So first one answer 55 minus 6 plus 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி செலவு பண்ணா ஆன்சர் இஸ் 50. டோட்டல் எத்தனை லைன் வரும் நமக்கு, ஒரு 50 ஸ்ட்ரைட் லைன்ஸ் நமக்கு வரும். சரியா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்காங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னா அதே மாதிரி பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது 11. அப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது
collinear points வந்து 3 selecting points என்னமா சாரி selecting collinear points என்னமா இருக்குது 4 சாரி selecting points இருக்கு 4 இருக்குது collinear points தான் 4 selecting point எத்தனை இருக்கணும் 3 ஏன் தெரியுமா நம்ம triangle உருவாக்க போறோம் சோ அப்ப நமக்கு number of triangle equal to total எப்படி இதே மாதிரி total number of triangle minus number of triangles in collinear points. So collinear point நம்ம எத்தனை triangle உருவாகுது அப்படிதானே அப்ப பாரு மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது 11 C3 minus collinear point 4 C3 இது எப்படி எழுதலாம் பாருங்க 11 into 10 into 9 divide by 3 into 2 into 1 minus 4 into 3 into 2 divide by 3 into 2 into 1 so ரெண்டுமே cancel 1 time 3 time 1 time 5 time so எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா answer is 161